காலேஜுக்கு போயிருக்காமா. அவன் எப்ப வருவான்? எக்ஸாம் முடியற வரைக்கும் நம்ம வீட்ல இருந்தே ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருக்கேன். சரிப்பான்னு சொல்லிட்டான். நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கலனா நான் என்ன பண்ண முடியும்? எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா மதி? மா, எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கம்மா. டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் உடனே வாங்கி அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, இன்னும் வரல, எப்ப அனுப்புறாங்கன்னு கேட்டியா? உன் மாமியார்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு மதி. வீடு வித்த பணத்தை வாங்கிக்கங்கன்னு உன் சித்தப்பன் சொன்னப்போ உன் மாமியாருக்கு எப்படி கோவம் வந்து பார்த்தேல்ல? இந்த பணத்தை நாங்க வாங்கிக்கிட்டா என் சம்மந்தி வருத்தப்படுவாங்கன்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி இந்த காலத்துல யாருமே இருக்க மாட்டாங்க மதி. என் குலசாமி தான் இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதான் இந்த வருஷம் கெடா வெட்டி பொங்கல் வச்சு அன்னதானம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னடா தங்கம், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுமா. இல்ல, அத்தைதான் சொன்னாங்க. என்னன்னு? இல்ல, போய் பாட்டிய பார்த்து. இப்பதான் நான் சொன்னேனே, அவங்க சொக்க தங்கம்னு. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் சும்மாவா சொன்னாங்க? உங்க அம்மா மாதிரி இல்லாம சொந்த பந்தம் வேணும்னு நினைக்கிறவங்க உன் மாமியாரு. சாகரப்போ என்னத்த தூக்கிட்டு போறோம்? இருக்கிற வரைக்கும் சொந்த பந்தம்னு ஒட்டுறவா இருந்துட்டு போவோமே. சித்தி காய்கறி வாங்க தானே கடைக்கு போயிருக்காங்க பாட்டி. ஏன் கேக்குற? இல்ல, மொத்தமா வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு கூட தாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இவ மதுரை மகாராணி இல்ல, விளையறத அப்படியே பறிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறவ பொழப்பத்தவ. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். வீட்ல நிறைய துணி சேர்ந்து போச்சு, போய் துவைக்கணும். ஏதாவது காரணம் சொல்லி ஓடலாம்னு பாக்காத, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். ஆமா பாட்டி, அத்தை கூட கேட்க வேண்டாம் தான் சொன்னாங்க. என்ன? சித்தப்பா பொருள் எல்லாம் அனுப்பி விடுறேன்னு சொன்னாரு. அதான் என்னாச்சுன்னு. இன்னுமா வந்து சேரல? இல்ல பாட்டி. அடிப்பாவி, இந்த போன்ல உன் சித்தப்பா நம்பர் தெரியும்ல, அவனுக்கு ஒரு போன் போடு போடு. ரிங் போடு பாட்டி. ஹலோ துர, என்னப்பா நீ மதி வீட்டுக்கு பொருள் அனுப்புறேன்னு சொன்னேல்ல, என்ன ஆச்சு? இல்லப்பா, இன்னும் போய் சேரல போல் இருக்கே. சரி சரி, உடனே போன் பண்ணி என்னன்னு கேளு. சரிப்பா, நான் வச்சிடுறேன். சோம்பேறி கழுதைங்க. அவன் அப்பவே சொல்லிட்டானம்மா, கடைக்காரங்க ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டாங்க போல் இருக்கு, கொஞ்ச நேரத்துல அனுப்ப சொல்றேன்னு சொல்லிட்டாம்மா. சரி பாட்டி. இத சொல்றதுக்கு தான் இம்புட்டு சுத்தினியாக்கும். இந்த பாட்டி உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வரவிட மாட்டா, புரிஞ்சுதா? உன் சித்தப்ப ரொம்ப நல்லவம்மா. உங்க அம்மா மேல கோவமா இருக்கான்னா அது அவளுடைய திமிர்னால. ஆனா உங்க 3 பேரையும் அவன் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாம்மா. இத பாருமா, உனக்குன்னு தனியா ஒரு குடும்பம் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் அம்மா அம்மான்னு அவன் முந்தானியே பிடிச்சிட்டு அலையாத. உன் சித்தப்ப வீட்டோட கொஞ்சம் அனுசரணையா இரு. அவன் நல்ல குணமா இருக்கிறப்ப பார்த்து அன்பா பேசி 4 பொருளா வாங்கிட்டு போய் உனக்குன்னு சேர்த்து வச்சுக்க. அதுதான் புத்திசாலித்தனம், புரிஞ்சுதா? சரி பாட்டி. உள்ளவா. இந்த இது எப்படி? ஹே, உன் மொபைல். தேங்க்ஸ். ரொம்ப வெயிலா இருக்குல்ல? ஆமா ஆமா. உன் வீட்டுக்காரர் ஒன்னு நல்லா பாத்துக்கிறாரம்மா. அக்கா வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நித்யா. இப்பதான் வந்தீங்களா? பாட்டி கிட்ட தனியா மாட்டிக்கிட்டு பல்பு வாங்குறீங்களா? அதனடி பல்பு? அதெல்லாம் யூத் கோட் வேர்ட்ஸ், உங்களுக்கு புரியாது. நாங்க என்ன பிறக்கும் போதே வயசான கிழவியாவா பிறந்தோம்? நானும் உன் வயசுல நிறைய சேட்டையெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். போவியா? ஆமா மதி, இவ கூட பேசிட்டு அம்மா கடைக்கு போயிருக்கா. அவ வந்ததும் இவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லி. என்ன? ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். அக்கா, இது என்னோட ஃப்ரெண்ட் பத்மினி. ஹலோ. ஹலோ. அப்புறம்க்கா, மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே. என்னக்கா பதில் இது ஓகேன்னு? அதான்டி, இந்த எஸ் ஒரு நோக்கு நடுவுல தொங்குமே ஒரு கோடு, அத சொல்றாங்க. அப்படியாக்கா? இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு.
அக்கா இவளோட பேசிட்டு இருங்க, இவளுக்கு ஒரு புக்கு தரணும், நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி வாங்க உட்காருங்க. சொல்லுங்கப்பா. ஹலோ ஹலோ அப்பா, சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு. ஹலோ அக்கா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன்க்கா. ஹலோ ஹலோ அப்பா, கேக்குதா? ஹலோ, ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க டாடி. நான் மாப்பிளையோட போட்டோ அனுப்புறேம்மா. அத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரிப்பா, அனுப்புங்கப்பா. ஐயோ அப்பா, என்னோட போன்ல MMS ஒர்க் ஆகல. நித்யாவோட நம்பர் தர, அவளுக்கு அனுப்பிச்சிடுறீங்களா? சரிம்மா. அக்கா நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து நட்ராஜ் இங்க தங்குனா தப்பு இல்ல. அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு வந்து இங்க தங்குனா பெரியம்மாக்கு தானக்கா கஷ்டம். இத பத்தி அண்ணன் கிட்ட பேசுன, ஆனா அவன் புரிஞ்சுக்கவே இல்ல. நீதான்க்கா இதை எப்படியாவது எடுத்து சொல்லணும். இங்க பாரு நித்யா, அம்மாவுக்கு அவங்க கௌரவம் முக்கியம், இவனுக்கு அவனோட சந்தோஷம் முக்கியம். நடுவுல நான் என்ன பண்ண முடியும்? விடு, கொஞ்ச நாளைக்கு அவன் இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமாவது அம்மாவுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். அக்கா பெரியம்மா என்ன தப்பு பண்ணாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கே இப்பதான் புரியுது. யாருடி போன்ல? அப்பாதான். சரி, உன் போன் ஆன்ல தானே இருக்கு? ஆமா. என் போன்ல MMS ஒர்க் ஆகல, அதான் அப்பா கிட்ட உன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல மாப்பிளையோட போட்டோ அனுப்புறேன்னாரு. யாருக்கு? எனக்கு தான். ஏய், அதுக்குள்ள உனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? ஆமா தாயே, எதையாவது பேசி சொதப்பிடாத, இதுவே லேட்டு. அதுக்காக நவீன சுயம்பரம் மாதிரி மொபைல்லயே மாப்பிளைய பாக்குற? அது ஒண்ணும் இல்லடி, அப்பா மாப்பிளையோட போட்டோ வந்திருக்குன்னு சொன்னாரு. சரி உடனே அனுப்புங்க, பார்த்துட்டு பிடிக்குதான்னு சொல்றேன்னு சொன்னேன். பிடிக்கலனா இமீடியட்டா ரிஜெக்ட் பண்ண வேண்டியதுதான். உடனே அடுத்த மாப்பிளை பார்க்கணும்ல. ஓ, அப்போ மாப்பிளைக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கற? அழகா இருக்கணும். அழகானா எப்படி? அஜித் சூர்யா மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். அப்படி கிடைக்கலனா கிடைக்கிற வரைக்கும் தேடுவோம். நான்லாம் அப்படி இல்லப்பா. மேரேஜ்னு டிசைட் பண்ணிட்டா ஒரே ஒருத்தனை தான் பாப்பேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி இருந்தாலும், எவ்வளோ கேவலமா இருந்தாலும் சரி. அவன் கெட்டவனா இருந்தா? கல்யாணத்துக்கு முன்னால எந்த ஆம்பளையும் நல்லவனா கெட்டவனான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் நடிப்பாங்க. இப்போ நல்லவன்னு நம்பி ஒருத்தனை லவ் பண்ணுவோம், அவன் கெட்டவனா இருப்பான். சரி, இவன் வேணான்னு சொல்லி வேற ஒருத்தனை கட்டிக்கிறோன்னு வச்சுக்க. இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை விட கெட்டவனா இருந்தா? அதுக்காக லவ்வோ லைஃபோ ஒரே ஒரு கெட்டவனோட முடிச்சுக்கிறது தான் கரெக்ட். ஏய், உங்க ஆளு வந்துட்டாருடி. ஏய் சீக்கிரமாடி, சீக்கிரம் போ. ஏய் குட்ரி, நான் பாக்கறேன். ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். அத பார்த்து உனக்கு பிடிச்சு போச்சுனா? உனக்கு தான் நிறைய மாப்பிள்ளைங்க இருக்காங்கல்ல. அடிப்பாவி, பயப்படாத. உன் மாப்பிள்ளைய நான் ஒன்னும் அபேஸ் பண்ணிட மாட்டேன். ஐய, தலையே சரியில்லையே. காட்ரி. ஏய், நீ பாக்காத, நான் பாத்துட்டு சொல்றேன். அக்கா இங்க வாங்களே. வாங்கக்கா, வந்து பாருங்க. அக்கா இவரை பாருங்களே. கண்ணுலயே ஒரு திருட்டு கலை தெரியுதே. ஏய், இப்போவாச்சும் காட்டேன்டி. சாரி பத்மினி, இவர் உனக்கு வேணாம். ஏண்டி? பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சே. ஏய் அக்கா, இந்த ஆளு உனக்கு பிடிச்சிருக்கா? சரியான கன்னி ராசிக்காரன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே பட்டு பட்டுன்னு பொண்ணுங்க விழுந்துருவாளுங்க. ஏய், இப்போவாச்சும் நான் பார்க்கலாமாடி? தாராளமா. அழகா தானேடி இருக்கான். அக்கா, இவனை போய் யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? ஏய், அப்போ அஜித் சூர்யா கனவுலாம் என்ன ஆகுறது? எல்லாத்தையும் டிலீட் பண்ண வேண்டியதுதான். அப்போ உனக்கு இவன் ஓகேன்னு சொல்லு. ட்ரிபிள் ஓகே. என்னக்கா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? நித்யா, என்ன கொஞ்சம் வீட்ல டிராப் பண்றியா? என்னக்கா அவசரம்? தலை வலிக்குது, ப்ளீஸ். சரிக்கா, போலாம். ஏ பத்மினி, நீ உன் ஹீரோவோட கனவு சீனுக்கு போ. நான் அக்காவை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு உடனே வந்துடுறேன். மெதுவா வான்னு சொல்றேன். சரி, உன் வண்டி சாவி எங்க இருக்கு? பேக்ல தான். சரி, வாங்கக்கா போலாம்.
வாங்கக்கா. நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கல்ல? அப்பா பொண்ணு சூப்பர், அண்ணனுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க. இங்க குடி. அப்பா பொண்ணு நல்ல லட்சணமா இருக்காப்பா. அது சரி, உனக்கு பிடிச்ச என்ன ஆக போகுது? பிடிக்க வேண்டியவர்களை பிடிக்கணும். ஏய் பாபு வந்துட்டா. பாபு இங்க வா. அப்பா உனக்கு பொண்ணு பார்த்திருக்காரு. பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பாருப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. இப்பவாவது உங்களுக்கு நம்பிக்கை வருதா? வருது, இருந்தாலும் அப்பா இழுக்காதீங்கப்பா. போய் கல்யாண வேலையை பாருங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? நமக்கு எந்த வேலையும் கிடையாது, சும்மா விருந்தாளி மாதிரி போயிட்டு வந்துட்டா போதும். எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சாதாரண இடத்துலயா பொண்ணு பார்த்திருக்கோம்? பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்றீங்க. கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இங்க வீட்டு வேலையெல்லாம் பாப்பாளா? உங்க கவலை உனக்கு, கவலைப்படாத. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணுக்கு அசைவம்னா ஆகாதான். யாரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்டிருக்காங்க, ஏம்மா நீயோ சைவம் சாப்பிட்றவ, போற இடத்துல ஒருவேளை அவங்க அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா என்ன பண்ணுவேன்னு. உடனே அந்த பொண்ணு வஞ்சிர மீன்ல இருந்து வாழ்த்தவக்கலை வரைக்கும் சமைக்க கத்துக்கிட்டு தான். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு தனியாள நின்று சமைக்கும்னா பாரு. பொம்பளைங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதா முக்கியம். சமையல்ல இருந்து எல்லாத்தையும் ஆம்பளைங்க இஷ்டப்படி தானே செய்ய வேண்டியதா இருக்கு. டிஃபன் ரெடி. வாசனை எப்படி இருக்கு? ஒரே சத்தமா இருக்கு. என்னது? நீ பேசுறது எதுவும் கேட்கல. ஓ அப்படியா? நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு கேட்காம இருக்கணும் தான் சவுண்ட் அதிகமா வச்சேன். புத்திசாலி. இட்ஸ் ஓகேயா, பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. ஏய் என்ன பண்ண போற? சாப்பிட போறேன். கையிலயா? பின்ன கையால தானே சாப்பிடுவாங்க. இல்ல குதிரை மாதிரி டச் பண்ணாம வாயாலே சாப்பிடணுமா? பக்கத்துல ஃபோர்க் வச்சிருக்கனே, பார்க்கல? எனக்கு கையால சாப்பிட்டாதான் திருப்தி. நீ எல்லாம் எப்பதான் மாடர்ன் கல்ச்சரை கத்துக்க போறியோ? சரி சாப்பிடு. How is it? நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறியா? ஆமா. உண்மையை சொல்லட்டுமா? பரவாயில்ல சொல்லு. நேத்து டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ராம். அதுல மண்புழு வளர்ப்பது எப்படின்னு டீடைலா சொல்லிருந்தாங்க. இத பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. நான் சமைச்சதை இன்சல்ட் பண்ணிட்டல? இன்சல்ட் பண்ணல மதி, நீ எப்படி இருக்குன்னு கேட்ட, அதான் சொன்னேன். ஐயோ, நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். டேஸ்டா? சூப்பர் மதி, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செஞ்சேன் தெரியுமா? எதை? இந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸையா? போ, இதே எனக்கு கஷ்டம் தான். இதுக்கே நான் டயர்ட் ஆயிட்டேன். அது சரி, இதுவே கஷ்டம்னா கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போற? சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜா கேட்பாங்க. 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க. சமாளிச்சிருவியா? அதெல்லாம் கத்துப்போம். அதான் எப்பன்னு கேக்குறேன். நீ கல்யாணம் எப்போன்னு சொல்லு, அதுக்குள்ள மதி எல்லாமே கத்துக்கிட்டு பெர்ஃபெக்ட்டா நிப்பா. என்ன பேச்சே காணோம்? அதானே, கல்யாணத்தை பத்தி பேசினாலே வாயில பிளாஸ்டர் ஒட்டின மாதிரி சைலண்ட் ஆயிடுவீங்களே. மதி, நான் ஏதோ பர்பஸா மேரேஜை தள்ளி போடுற மாதிரி பேசாத. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மேட்ரை என் வீட்டுல நான் எடுக்கவே முடியும். என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். சரி,
சாப்பிடு. எனக்கு போதும். ஏய், அதை எங்க எடுத்துட்டு போற? கை கழுவ போறேன். இந்த பிளேட்டை இங்கே வை. அதுல தான் நான் சாப்பிட போறேன். சரி மதி, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? என்ன மதி, இங்க இருக்கவே எனக்கு டென்ஷனா இருக்கு. எதுக்கு டென்ஷன்? உங்க அம்மா வந்துட்டா பக்கத்துல யாராவது பாத்துட்டாங்கன்னா இனிமே இங்க மீட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு வேற எங்கேயாவது வெளியில மீட் பண்ணலாமே மதி. என்ன சரியா? சரி சரி, நான் வரேன். ம்.